இப்போ தான் நம்ம கடைக்கு கொடுவா வந்ததுங்க வேதாரண்யத்துலேருந்து. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ சைஸாக இருக்குது பாருங்கள். 1 கிலோக்குள்ளே வேணுமா, எனக்கு 3/4 கிலோ தான் போதும் அப்படின்னாலும் வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு மொரட்டு கொடுவாவாக வேணுமா, எப்படி வேணுமோ வாங்கிக்கோங்க. இதில் ஃபிஷ் ஃபிங்கர் போட்டாலும் சரி, கோலா உருண்டை செஞ்சிங்கனாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும். குழம்புக்கு தேன்னு தாங்க அவ்வளோ அருமையாக இருப்பான். இதை வந்து நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா கம்மியாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்கங்க. அடுத்தது வெலை மீனுங்க. இவனை முழுசாக நீங்கள் கீறி தோசைக்கல்லில் பொரிச்சிங்கனாலே அவ்வளோ நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் பீஸு வேணாலும் போட்டுக்கலாம். குழம்பு வச்சிங்கனாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு கொடுவாவுக்கு நியர்பை டேஸ்ட்டாக இருக்குங்க. நடுமுள்ளு மட்டும்தான் கொடுவா மாதிரியே. அடுத்தது நெத்திலி எப்படி இருக்கான் பாருங்கள். இவனை நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா புளியில்லா குழம்பு வைக்கலாம். மீன்லேயே புளியில்லா குழம்புனா அது நெத்திலி மட்டும்தாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். கால்சியம் அதிகம் நிறைஞ்ச மீனுங்க அது. அடுத்தது ஊடகம், ஒரு ருசியான மீனுங்க. இவனை நீங்கள் முழுசாகவும் குழம்புல போடலாம், பொரிக்கலாம். இல்லை நீங்கள் பீஸ் வேணாலும் போட்டுக்கலாம். சமீபமாக நம்ம எடுக்கிற ஊடகம்லாம் நல்லா சைஸாகவே இருக்குதுங்க. சும்மா நீங்கள் முழுசாக அப்படியே தலையோடையே வச்சு பொரிங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள் காரப்பொடி. இன்றைக்கி நம்ம பொடி மீனே வெரைட்டியாக கொண்டாந்து குவிச்சிட்டோங்க. இந்த காரப்பொடி குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். வறுவலுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் வறுவலை விட இதை குழம்பு மீன் தாங்க சொல்லுவேன். இதை நீங்கள் நார்மலான மீன் குழம்பு மாதிரி வைக்கலாம். இல்லைனா திருக்க மீன் குழம்பு மாதிரி மிளகு சீரகம் அரைச்சி ஊற்றி வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். அடடா, ஒரே ஒருத்தன் கிளம்பி வந்திருக்கான். தூண்டில் எல்லோ டைல் ஷீலாங்க, மொரட்டு சைஸுங்க. நம்ம கடைக்கு வரவங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு பெரிய ஐஸ் பாக்ஸ் வச்சுருப்போம். அது நீட்டுக்கு இருக்குது பாருங்கள். இது நல்ல பீஸு காணும். நீங்கள் இதை 2 பேராக ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம். வஞ்சரத்தை விட ருசியாக இருக்கும். குழம்பு வச்சிங்கனாலும் சரி, வறுத்து சாப்பிட்றதுக்கும் அப்படி தான் இருப்பான். அடுத்தது சங்கராங்க. எல்லாமே நாகப்பட்டினம் சங்கரா. சின்னதாக வேணாலும் இருக்குது, மீடியம் சைஸ் வேணாலும் இருக்குது. நீங்கள் எப்படி வேணுமோ வாங்கிக்கோங்க. மீன்லேயே ஒரு தித்திப்பு சுவை கொடுப்பான் குழம்பு வச்சானா அது சங்கரா தாங்க. அடுத்தது பொடி வெள்ளை வாவலுங்க. ஏன் இவ்வளோ பொடியாக எடுக்கிறீங்கன்னா, நம்மளால் எல்லாராலையும் ஒரு பெரிய வாவல் வாங்குகிற அளவுக்கு முடியாதுங்க. சின்ன வாவல்னால் எல்லோரும் வாங்குகிற விலைக்கு இருக்குங்க. இன்றைக்கி நிறைய வந்தது, ஆனால் முடிஞ்சிச்சு, கம்மியாக தாங்க இருக்குது. இதோட ருசி அப்படி வறுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குழம்புக்கு அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க. குழம்புனா நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி புளியில்லா குழம்பு தான் வைக்கணும். அடுத்தது மஞ்சப்பாறை. அடடா, இவன் அவ்வளோ மஞ்சளாக அவ்வளோ அருமையாக இருக்கான். நடுமுள்ளு மட்டும்தான். இவனை குழம்பு வச்சாலும் சரி, வறுத்து சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பாறைனா ஹார்டாக இருக்கும்னு நினைக்காதீங்க. மஞ்சப்பாறை சாஃப்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்குங்க. இது ஒரு எல்லோ டெயில், நாங்கள் சின்ன எல்லோ டெயிலு. இது வந்ததுமே பீஸ் போட்டோம். இதை உங்களுக்கு காமிப்போம் அப்படிங்கிறதுக்காக தான். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இது நல்ல பீஸு காணுங்க. உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த எல்லோ டெயில் வாங்கிக்கலாங்க. எப்படி இருக்கான் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக.